2 நாளா சோசியல் மீடியாவில் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னா, ஒரு பொண்ணு நைட்டியோட கையில நிறைய பைய எடுத்துக்கிட்டு போய் ஒரு கார்ல ஏறி போற மாதிரியான வீடியோ தான் இது. எந்த வீடியோ? கேரளாவில் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய கப்பல் ஒருத்தங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோன்னு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ இன்னைக்கு இவ்வளோ ட்ரெண்ட் ஆகக்கூடிய காரணம் என்ன? தமிழ்நாடு லெவல்ல, கேரளா லெவல்ல இல்லைங்க, இந்திய லெவலையும் தாண்டி உலக லெவல்ல இந்த ஒரு வீடியோ சர்ச்சையாக்கி இந்த விஷயத்த பேச வச்சிருக்கு. அப்படி இவ்வளவு பெரிய சர்ச்சையாகக்கூடிய அளவுக்கு இதுல என்ன கண்டென்ட் இருக்கு, ஏன் இது இவ்வளவு சர்ச்சையானுச்சு அப்படிங்கிறது குறித்தும், இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இப்போ இந்த விஷயம் என்ன மாதிரி எல்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, இது குறித்து தான் இந்த வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் குள்ள போறோம்னா, அகில் என்ஆர்டி அப்படிங்கிற ஒரு யூடியூபர், அவர் ரொம்ப ஃபேமஸான யூடியூபர். அவருக்கு கிட்டத்தட்ட யூடியூப்ல மட்டுமே 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கோங்களேன், 4.90 அந்த லெவல் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது யூடியூப்ல மட்டும். இன்ஸ்டாகிராமுக்குன்னு போனீங்கன்னா 1.98, கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களோட இந்த அகில் என்ஆர்டி அப்படிங்கிறவரோட மாத வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். இவர் ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள உள்ள வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு மெர்ச்சன்ட் நேவியா இருந்திருக்காரு. இவர் ஆழப்புழாவை சேர்ந்தவர். இது அகில பத்தின பேக்ரவுண்ட் விஷயங்கள். இப்போ மேகா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அவங்க தான் அகில் என்ஆர்டி அவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அதாவது இப்போ நைட்டியோட நள்ளிரவுல கையில லக்கேஜோட ஓடிட்டாங்கன்னு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பெண்மணியும் இவங்க தான். இவங்களும் அகிலும் 2 பேருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். 2 பேருமே ரொம்ப வருஷமா லவ் பண்ணி 2024 நவம்பர் மாசம் இவங்க 2 பேரும் பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படிங்கிறது காமனா தெரிஞ்ச விஷயம். அதை தாண்டி இவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே அகிலுங்கிறவர் நிறைய காமெடி கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, லைஃப் ரியாலிட்டி கண்டென்ட்ஸ் நிறைய போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருந்தாரு. பட் இவங்க ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் கப்பிள் பிளாக்ஸ் சேனலா அது மாறுது. ஸோ 2 பேருமே சேர்ந்து நிறைய லைஃப் ரிலேட்டட் காமெடி கண்டென்ட்ஸ் போட்டு 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 வாவ் என்ன கப்பிள் இவங்க, இருந்தா இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களை ஒரு ஆதர்ஷ கப்பிளா தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கல திடீர்னு இப்படி எப்படிப்பா ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுதான் பலருக்குமே ஒரு கேள்வியாகவும் சந்தேகமாகவும் இருக்கு. இதுக்கு பின்னாடி 2 வகையான விஷயங்கள் சொல்லப்படுறாங்க. ஆனா இந்த அகில் என்ஆர்டிங்கிறவரு ஜெனுவனா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருங்கிறத அடுத்தடுத்ததுல பார்ப்போம். இப்போ இந்த பிரச்சனை எங்க உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அகில் என்ஆர்டி அவர்களும் மேகா அவர்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இவருக்கு மாத வருமானம் மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆனா இப்ப அந்த நைட்டியோட ஓடினாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது வேற எதுவும் இல்லைங்க. மேகா அவர்கள் அகில் கிட்ட இருந்து கோவிச்சுக்கிட்டோ இல்ல அகில் வேணாம்ன்ற முடிவு எடுத்துட்டோ அவங்க நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. அப்படி யார் கூட அவங்க ஓடினாங்க அப்படின்னு கேட்டா, கேரளாவில் லோக்கல் பஸ் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய டிரைவரோ கண்டக்டரோ, அதுல ஒரு கிளாரிட்டி இல்லாம 2 வகையாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி டிரைவரோ இல்ல கண்டக்டரோடையோ ஓடிட்டாங்க. இந்த இடத்துல நாம எந்த வகையிலுமே தொழிலை தரக்குறைவாவோ இல்ல கீழாவோ சொல்லல. விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எந்த நபர் எந்த தொழில் செய்யக்கூடிய நபரோட ஓடிட்டாங்க அப்படிங்கிற விளக்கறதுக்காக மட்டும்தான் அதை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். இதுதான் விஷயம். இப்படி இருக்கையில சில பேர்லாம் ஒரு கம்பேரிசன் போட்டு அவங்கள வசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, எங்க 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், அவனை விட்டுட்டு டிரைவர் கூட நீங்க ஓடணுமா அப்படின்னு சில பேர் இந்த வகையிலையும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மேகா அப்படிங்கிறவங்கள வசைப்பாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அகில் என்ஆர்டி கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு ஹாப்பியா இருக்காரு. இப்ப அந்த 2 பேரோட திருமண வாழ்க்கையில என்ன ஒரு விஷயம்னா, மேகா அவர்கள் நான் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னு சொன்னா, சரிம்மா நீ போய் படி அப்படின்னு அவரும் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி அகில் என்ஆர்டியோட வீட்டுல இருந்து அந்த காலேஜுக்கு போயிட்டு வர கேப்ல ஒரு பஸ் கண்டக்டரோட, அதுவும் கடந்த 3 மாதங்கள்ல தான் ஒரு பழக்கம் ஏற்பட்டதாக ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. அப்படி இந்த 3 மாத பழக்கத்திலேயே வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கான முடிவு எடுத்திருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அகில் கிட்டத்தட்ட 31 வயது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப அவங்க ஓடி போயிருக்கக்கூடிய அந்த பஸ் கண்டக்டர் டிரைவர் அப்படிங்கிறவரு ஒரு நடுத்தர வயதை சேர்ந்தவர் மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏஜ் கேப்புமே ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போட்டோக்கள்ல நம்ம பார்க்க முடியுது. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அப்ப காசு இருந்தா சந்தோஷமாலாம் இருந்துட முடியாதா அப்படிங்கிற பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? காசு நிறைய இருந்துட்டா மட்டுமே சந்தோஷமா இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இவ்வளவு காசு இவர்கிட்ட இருந்தும் இவங்க ஏன் இப்படி ஓடி போயிருப்பாங்க? என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க சொன்ன காரணங்களையும் நான் அடுத்தடுத்து சொல்ல வரேன். இது இப்படியான விஷயங்கள் ஆக்சுவலா நடந்த விஷயங்கள். இப்ப இங்க என்ன இந்த வீடியோ ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள்
அகில் தூங்கிட்டு இருந்து எந்திரிச்சு பாக்குறாரு, அவங்களோட ஒய்ஃபை வந்து காணும். சரி, ஒய்ஃப் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க இப்படி ஓடி போற விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அகில் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாராம். ஏன்னா அவங்க மிஸ்ஸிங்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு இல்ல ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா ரொம்பவே பார்த்து பார்த்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்ட ஒரு மனுஷனுக்கு, இன்னும் சொல்ல போனா நிறைய வீடியோகள் இவங்களோட கப்பல் வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஃபன்னியா இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய பேர்லாம் இவங்கள ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தவங்க. இப்போ இந்த விஷயம் ஏன் இவ்வளவு பேசு பொருளா இருக்குன்னு நம்ம பேசணும் இல்லையா? சும்மா 10,000 1,00,000 சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனைனாலே சோசியல் மீடியா போட்டு அடி அடின்னு அடிச்சு துவச்சி எடுத்துரும். ஆனா இங்க ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 2 பிளாட்ஃபார்ம்லயும் சேர்த்தா 6 மில்லியன், அதாவது 60 லட்சத்துக்கும் மேலானவர்கள் இவங்களை பின்தொடர்றாங்கன்ற போது இவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த பாக்குற ஃபாலோயர்ஸ் ஆர் வியூவர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட லைஃபின் ஒரு அங்கமா ஏற்றுக்கொண்ட அளவுக்கான ஃபாலோயர்ஸும் இருக்காங்க. அதுல இன்னும் சில பேர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க 2 பேருமே இன்ஃபுளுசருங்க, ஏதோ கண்டென்ட்டுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் இன்னமும் இவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒரு சில வியூவர்ஸ். அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்களோட கண்டென்ட்லயும் இவங்க கூடயும் ஒன்றி போய் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு விஷயமா இருக்கும்போது நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி போலீஸ் இப்படி சொன்ன உடனே அகில் டோட்டல் அப்செட்டுங்க. நிறையா இந்த மாதிரி வீடியோ போட்டு ஆமா என் ஒய்ஃப் போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த அகில் தெளிவுபடுத்திட்டாரு. ஆனா இவர் தெளிவுபடுத்தினாலும் படுத்தினாரு, சோசியல் மீடியாவில் போட்டு அவங்க ஒய்ஃபை கண்டபடி கழுவி 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 ஊத்துறாங்க. அப்படி என்ன தேவையா, இப்படி தேவையா, அதுவா இதுவா, இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டான்னு சொல்லி அவங்கள மட்டுமே ஒரு பக்கம் வசைபாடிட்டே இருக்கும்போது இது குறித்து யாருமே 2 பேருமே வாய் பேசாம இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் தேடி சொன்னாலும் ஒரு ஆர்டிகல் ஒன்று சொல்லுது, இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் வர 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 இவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. அதாவது மேகான்றவங்க ஒரு விளக்கத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோல மேகா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கும் நான் இந்த முடிவு எடுத்ததுக்கும் காரணம் வந்து அகில் தான். ஏன்னா அவருக்கு வேறு சில பெண்களோட தொடர்பு இருந்தது, அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு ஒரு பதிவை போட்டுட்டு கொஞ்ச நேரத்திலே அந்த பதிவு டெலீட் செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது மேகா அவர்கள் பக்கத்து நியாயம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகில் அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவரோட ரசிகர்கள் எல்லாம் என்ன ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மேகா அவர்கள் நைட்டோட நைட்டா போகும்போது நைட்டியோட மட்டும் போலீங்க, அகில் அவர்களோட பணம் நகை எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தெரியும். இன்னும் சில பேர்லாம் வந்து ஏன் எடுத்துட்டு போனா என்ன தப்பு, அவர் மட்டுமா வீடியோ போட்டு சம்பாதிச்சாரு, இவங்க 2 பேரும் தானே வீடியோல வந்தாங்க, அதனால அவங்க பங்கு அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க இப்படின்லாம் சொல்லி இவங்க 2 பேரை பத்தியும் நிறைய தியரிகளை மக்கள், அதாவது பார்வையாளர்கள் நிறைய உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இதை பத்தி யாருமே பேசாம அபிஷியலா ஒரு இன்ஃபர்மேஷன் வராம இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அகில் அவரோட ஃப்ரெண்டான ஒரு பிக் பாஸ் போட்டியாளர், முன்னாள் பிக் பாஸ் போட்டியாளர் சாய் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் இது குறித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நான் இப்பதான் அகில் அவர்கள்ட்ட பேசினேன். ஆனா அவரு இப்படி எல்லாருமே மேகாவை சோசியல் மீடியாவில் வசைப்பாடுறத குறித்து நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க லைஃபை அவங்க தேடிட்டு போயிட்டாங்க, அதனால அவங்கள நம்ம போட்டு இப்படி திட்டணுன்ற அவசியம் இல்லை, அவங்கள நீங்க எல்லாம் இப்படி திட்டுறதை நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னால சகிச்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, இவங்க 2 பேரோட பிரச்சனையை இவங்க பார்த்துக்கிட்டோம், நீங்க எல்லாம் யாரும் இது குறித்து கருத்து தெரிவிச்சு அவங்களோட மனசை புண்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற துணியில அந்த சாய் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் ஒரு வீடியோ ஒன்றையும் போட்டிருந்தாருங்க. எல்லாரும் நீங்க யோசிப்பீங்க, என்னங்க பணத்தை நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா கூட நைட்டோட நைட்டா விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட ஓடி போயிருக்காங்க, அப்படி இருந்து இவங்க என்னங்க இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் சிலர் சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் அவரு லவ் பண்ணிலங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு, மேபி உண்மையா லவ் பண்ணிட்டாரோ என்னவோ அப்படின்னு ஒரு தியரியும் சொல்றாங்க. மக்கள் இது வரைக்கும் நீங்க கேட்டதை வச்சு என்ன நினைக்கிறீங்க? மேகா அவர்கள் சொல்றது உண்மை நினைக்கிறீங்களா? அதாவது மேகா அவர்கள் சொல்வது போல அகில் அவர்களுக்கு நிறைய பெண்களோட தொடர்புகள் இருந்திருக்கு, அதனாலதான் இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அகில் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காருன்றதெல்லாம் கேட்டா ஒருவேளை அவர் உண்மையாவே இவங்க லவ் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி தேடி போய் ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஒய்ஃபை காணாம அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது குறித்து மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சோசியல் மீடியால பாக்குறது எல்லாமே உண்மை கிடையாது, அதனால யாருடைய வாழ்க்கையும் பார்த்து அவங்க வீடியோல வர்றதை காட்டுறதை எல்லாம் நம்பி என்ன மாதிரியான கப்பல் நாமளும் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்க செய்யறது பார்த்து பல விஷயங்களை நீங்களும் செஞ்சு நானும் கப்பல் பிளாகர் ஆயிரலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமாங்க, அந்த மனுஷன் இவ்வளோ 5 வருஷமா 6 வருஷமா நிறைய கண்டென்ட் போட்டு ரீல்ஸ் போட்டு ஒரு ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு இந்த 2026 தான் அவர் நடிச்ச 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு.
அதாவது மகாராஜா ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு படமும், ஆஷகல் 1000 அப்படிங்கிற ஒரு படமும், ஒரு படம் வந்து பிப்ரவரியிலும் இன்னொரு படம் வந்து கடந்த 3 வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட வெற்றி கொண்டாட்டத்தை கூட அந்த மனுஷனால கொண்டாட முடியாத ஒரு சூழல் தான் இப்ப அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு படத்துல அதுவும் முக்கியமா அதுவும் நம்ம சொல்ற இந்த மகாராஜா ஹாஸ்டல் அப்படிங்கிற படத்துலலாம் மெயின் லீட் ரோலாவே பண்ணியிருக்காரு. இந்த ஆஷகல் 1000 அப்படிங்கிற படத்துல வந்து காளிதாஸ் ஜெயராம் அவங்களோடலாம் கம்பைன் பண்ணி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஒரு படம் தான். ரொம்ப உப்புமா படமோ இல்லை சின்ன படமோ அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு கண்டென்ட் கிரியேட்டராவோ இல்லை ஒரு யூடியூபராவோ இல்லை ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசராவோ இருந்து ஒரு படத்துல அதுவும் லீட் கேரக்டருக்கு போய் அது அடுத்தடுத்து ஒரு படம் இல்லை 2 படம்னு எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு தூரம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டிருப்பாரு, இல்லைனா கூட எத்தனை ஆண்டுகள் உழைப்பு போட்டிருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தன்னோட இலக்கை அடைஞ்சு அதுல வெற்றியும் கண்ட பிறகும் கூட அந்த வெற்றியின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல்ல இப்ப இருக்காரு அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மையும் கூட வச்சுக்கோங்களேன். இப்ப பெரும்பாலானோர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரிங்க மேகா அவர்களுக்கு இவரை பிடிக்கல, என்னவோ வேணா இருக்கட்டுங்க, ப்ராப்பரா கூப்பிட்டு ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டு அதாவது டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் இப்படி நடு ராத்திரியில விட்டுட்டு அதுவும் நைட்டியோட ஓட வேண்டிய தேவை என்ன? இன்னைக்கு பாருங்க கண்டென்ட் கிரியேட்டரா நிறைய பேரை மகிழ்விச்சவங்க இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜால இவங்களே ஒரு கண்டென்ட்டா மாறி அதுவும் நெகட்டிவ் ஃபேம்ல இவங்க கண்டென்ட் ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்க மீது ஒரு ரோல் மாடலாவோ ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ வச்சிருந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் புலம்பி தீர்க்கிறாங்க அப்படிங்கிறது விஷயம். இது ஏன் நான் வந்து உலக லெவல் கண்டென்ட்டா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, கல்ஃப் நியூஸ் எல்லாம் கூட இதை ஒரு கண்டென்ட்டாவும் ஒரு நியூஸாவும் எடுத்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கல்ஃப் நியூஸ் என்னன்னு, அதாவது சவுதி அந்த மாதிரியான இடங்கள் அவங்களோட செய்திகள்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த செய்திகளில் கூட இவங்களை பத்தி போட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம உலக செய்தி அப்படின்னு நம்ம சொன்னோம். மக்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயங்கள்ல யார் செஞ்சது தப்பு நினைக்கிறீங்க, இல்ல யார் இதை எப்படி இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது குறித்து வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் அதை உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த வீடியோல நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன, இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல நீங்க என்ன மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நம்ம வீடியோல நான் சொன்னது கிளியரா உங்களுக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கண்டென்ட்டையும் என்னையும் சப்போர்ட் பண்ற வகையில ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு பாரு அப்படின்னு தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.